ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரிஸ் பைட்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பார்ப்போமா? வெஜ் லவர்ஸ்க்காக லிவர் ஃப்ரை. என்னடா வெஜ் லவர்ஸ்ன்றாங்க, லிவர் ஃப்ரைன்றாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறதுக்குள்ள அந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு சிறுகீரை, 2 வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சது, 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட்டு, கடலை மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளோர் 1 ஸ்பூனு, ஜீரகம். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நான் செய்யும்போது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த டிஷ்ஷுக்கு இந்த 3 பச்சை மிளகா, கீரை இதில் போட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணியை விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் போதும். இந்த கீரை போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஸ்டீம் ஆகும். இப்போது இந்த கீரை வந்துட்டு பாயில் ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு இந்த கீரை பாயில் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி அரைச்சிக்கிறோம். எப்போவுமே நம்ம கீரை வந்து பொரியல் பண்ணுறோம், பருப்பு பண்ணுறோம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அரைச்ச பேஸ்ட்டு இதில் நம்ம போட்டாச்சு. இது வந்து 1/2 கப் வந்துருக்கு. அதே 1/2 கப்புக்கு கடலை மாவு, 1/2 கப்புக்கு கடலை மாவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் பைண்டிங்காக, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் போல மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை, அப்புறம் ஜீரகத்தூள், தனியாத்தூள். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இது வந்து கீரை வந்துட்டு அயனு, கடலை மாவு வந்து ப்ரோட்டீனு. இது பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா இந்த பதத்துக்கு கலக்கிக்கணும். எல்லாமே போட்டோம் இல்லையா, கரெக்டாக இந்த பதம் இருக்கணும். மாவு பதத்துக்கு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் மூடி உள்ள பாத்திரமாக இருக்கணும். அதில் இப்படி நம்ம தடவி விட்டுட்டு ஆயிலை இந்த ஒரு ஸ்டீம் பண்ணதை இப்படி பரப்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு உள்ளே இறக்கிட்டு மூடி வச்சுக்கணும். இது ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் ஆகட்டும். இப்போது இது ஸ்டீம் ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். கத்தி வச்சு செக் பண்ணோன்னா ஒட்டாமல் வந்துருச்சு, ஸ்டீம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இதில் கவுத்துக்கலாம். இது நம்ம பீசஸாக இது பாருங்கள், வெட்டும் போதே தெரியுது பாருங்கள், லிவர் ஃப்ரை மாதிரி. நம்மளுக்கு எப்படி ஷேப் தேவைப்படுதோ அப்படி வெட்டிக்கலாம். இப்படி வேணும்னா இப்படி, ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயராக, எப்படி வேணுமோ வெட்டிக்கலாம். இப்படி ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஊற்றிட்டு இது சூடானதும் இதில் நம்ம இதை போட்டுக்கிட்டு இப்போது இது ஒரு பக்கமாக ஃப்ரை ஆகிட்டோம். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னே இந்த பக்கம் ஆன் பண்ணிட்டு இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா அந்த ஃப்ரைக்கு உண்டான வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. ஜீரகம் போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஓகே, இது ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா வறுத்துடலாம், பச்சை வாடை போட பதிக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், ஜீரகத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். தனியாத்தூள், சோம்பு, லைட்டாக சோம்பு தூள், பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம்.
இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் கலக்கிட்டு இப்போ இந்த லைட்டாக சுடு தண்ணி போட்டோன்னா கொஞ்சம் இந்த கிரேவி பைண்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரை பண்ணது இதில் போட்டுக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுது. பார்த்தீங்களா வியூவர்ஸ் எப்படி இருக்குது லிவர் ஃப்ரை? பார்க்கவே நல்லா இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி வெஜ் லிவர் ஃப்ரைக்கு வெஜ் லவர்ஸ்க்கு கிடைச்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கார்த்திகை மாதம் அதுவுமா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கூட டஃப் கொடுக்குற இந்த லிவர் ஃப்ரை இப்போது கொத்தமல்லி தூவி எடுத்துட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்குறதில்ல, செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, நம்மளோட இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஆனால் நானே செஞ்சுட்டு நானே சாப்பிடக்கூடாதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா சீரியஸ் பைட்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.